தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தில் அசிங்கப்பட்டார், இது தேவையா? அறிவாலயத்தில் அசிங்கப்பட்டார், இது தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உலகநாயகன் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமானவர். இவர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். இவர் முன்பு வாணி கணபதியை திருமணம் செய்து வாகரத்தை செய்தார். சரிகாவை திருமணம் செய்து 2 குழந்தைகளை பெற்றார். பின்பு கௌதமியோடு லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து அவரை விட்டு பிரிந்தார். கமலஹாசனுக்கும் பெண்களுக்கும் இடையே பல தொடர்புகள் உள்ளன. இந்த சூழ்நிலையில் கமலஹாசன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் கட்சி அமைத்தால் ஜெயலலிதா இடத்தை பிடித்து விடலாம், ஜெயலலிதாவை போன்று முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு கண்டு கட்சியை ஆரம்பித்தார். 10க்கு 10 அறையில் முடங்கி கிடந்தார். தேர்தல் நேரத்தில் மட்டும் வெளியே வந்தார். அந்த கட்சி காணாமல் போய்விட்டது. தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்து கமலஹாசன் மட்டும் ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்றார். சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வைத்தது. 15 தொகுதிகள் பட்டியலை திமுகவிடம் நடிகர் கமலஹாசன் கொடுத்தார். ஆனால் திமுகவோ 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டது. கமலஹாசனுக்கு இது மிகப்பெரிய அசிங்கமாக மாறியுள்ளது. குறைந்தது 10 தொகுதிகளாவது தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திமுக கூறிவிட்டது. இன்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஆனால் திமுக 10 தொகுதிகள் மக்கள் நீதி மய்யத்துக்கு கொடுக்க தயாரில்லை. 1 அல்லது 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கமலஹாசனுக்கு கூறிவிட்டது. இது கமலஹாசன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆரம்பத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 1 தொகுதி என்ற ரீதியில் 38 தொகுதிகளை பெற வேண்டும் என்பது உறுதியாக இருந்தார். ஆனால் தற்போது 3 தொகுதிகள் பெறுவதே அவருக்கு பெரிய விஷயமாக உள்ளது. ஏன் கட்சி ஆரம்பித்தோம் என்ற மனநிலைக்கு வந்துள்ளார்.